பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 20. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியுமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவரே, பாதம் வந்து செபித்து கொண்டு இருக்கிறோப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, உணவு கொடுத்து, உடையை கொடுத்து, இருப்பிடத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, எங்களை போக்கை வரத்தை நீ ஆசீர்வதித்து எங்களை பலவிதமான இன்னல்களிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இன்று நாளை கொடுத்த வார்த்தைக்காய் கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரி வெறுப்போர் பொய்யன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. தம் கண்முனையில் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியுமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் இறை வார்த்தை 20 நம்ம அற்புதமாய் படிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேடுங்க. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவுகள், அவர்களிடத்துல நம்மளால் அன்பு செலுத்த முடியலன்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த நாளில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, என் மேலே நீ அன்பு செலுத்துறேன்னு சொல்றது பொய். உன்னோட சகோதர சகோதரியிடத்த உறவுகளிடத்துல உன்னால் அன்பு செலுத்த முடியலன்னா நீ கடவுளை அன்பு செய்வேன் என்றது முற்றிலும் பொய் பொய் பொய்ன்னு சொல்றாரு. இறை வார்த்தை அப்படிதான் கொடுக்கிறது. தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. அப்போ பாருங்க, தம்மோடு இருக்கிற உறவுகளிடத்துல நம்மளால் அன்பு செலுத்த முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் நம்மளால் எப்படி அன்பு செலுத்த முடியும்னு இறை வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான், முற்றிலும் உண்மைதான். நம்மளோட உறவுகளாக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், பிற சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்த நம்மளால் முழுமையான அன்பு செலுத்த முடியுதா? ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி. உனக்கு எப்படி ஒரு கீழே விழுந்தா ஒரு வலிக்கும், அதே போலதான் அடுத்தவர்களுக்கும் கீழே விழுந்தால் வலிக்கும். உன்னை ஒருத்தர் காயப்படுத்த அடித்தால் உனக்கு எப்படி நமக்கு வலிக்குதோ அதே போலதான் நாம் பிறரை சொல்லால் காயப்படுத்துகிறோம், மனதளவில் அவர்களை களங்கப்படுத்துகிறோம். அப்போ அவர்களுக்கு அது வலிக்கும். அப்போ அந்த ஒரு மனநிலை நம்ம உள்ளத்தில் வரணும், நம்ம உள்ளத்துக்குள்ளே வரணும். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சால் நம்ம எப்படி துடிக்கிறோம், வலியில் துடிக்கிறோம். அதே போல தான் நம்ம பிறருக்கு அதை செய்யும்போது அவர்களும் அப்படித்தான் துடிப்பார்கள், அவர்களும் கவலைப்படுவார்கள் அப்படின்ற மனநிலை நமக்கு வரும்போது தான் நாம் பாவம் செய்வதை விட்டு விடுகிறோம், தவறு செய்வதை விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரிகிற சகோதர சகோதரிடத்தில் நம்மளால் அன்பாக இருக்க முடியும். நம்ம அவர்களிடத்துல அன்பாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரிடத்துல முழுமையான அன்பு கொள்ள முடியும்னு ஆண்டவர் ஆணித்தனமாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்துல ஜெபிப்போமா? நாமும் பிற மக்களோடு சகோதர சகோதரிடத்துல அன்பாக இருக்க, கடவுளை போல அன்பாக இருக்க நாம் இந்த நாளில் முயற்சி செய்வோம். ஆண்டவரிடத்துல கேட்போம், எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் எடுத்து போடுங்க, எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நாங்களும் பிறரை அன்பு செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலைகளுக்கு தாங்க ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீங்க. நன்றியா நன்றியா நன்றியா. அது நாளில் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லாமேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கண்ணுக்கு முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தலைன்னா கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக முடியாது ஆண்டவரே. நீ சொல்கிறது ஏழைகளுக்கு எதெல்லாம் செஞ்சுக்கிறோ அதெல்லாம் எனக்கே செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் உள்ளத்தில் அவர்களோடு நீர் குடியிருக்கிறீர் ஆண்டவரே, குடியிருக்கிறீர். அதனால் நாங்கள் முழுமையாக அவர்களை அன்பு செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை இந்த நாளில் எங்களுக்கு தாங்கப்பா.
இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இன்னும் திருமண வயதில் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. 30 வயது ஆயிடுச்சு, 35 வயது ஆயிடுச்சு, என் மகளுக்கு மணமகன் கிடைக்கலையே, என் மகனுக்கு மணமகள் கிடைக்கலையேன்னு கவலையோடு இருக்கிறாங்களா? கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு திருமணத்தை வாய்க்க பண்ணுவார்னு இந்த நாளில் கூட ஜெபிக்கிறோம். இவனெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடைய ஒன்றாடுகிறோம். ஆமென்.